ஹலோ கைஸ், வெல்கம் டு கவின் கிங்டம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவின் நடித்த கிஸ் மூவியோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதோட ரிவ்யூ பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம கவின் கிங்டம் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு போயிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேலையை நம்ம லவ் பண்ணிட்டே இருந்தோம்னா அது ஒரு ரூட்ல நம்மளை அப்படியே கூட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றேன். எப்போ போல கூட இருங்க, எல்லாருமே நல்லா இருக்கும். ஓப்பன் பண்ணால் வந்து நம்ம சக்தி வந்து லிஃப்ட்டில் கிஸ் அடிச்சிட்டு இருக்காரு. டக்குன்னு பார்த்து ஷாக் ஆகுறாரு. லிஃப்ட்டு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதில் யாருன்னு பார்த்தா நம்ம கவின் வந்து நிற்கிறாரு. நம்ம இன்னொன்று 2 பேரும் ஷாக்கு. கவின் வந்து சீங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்து திரும்பிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் சீன் வந்து நம்ம கவின் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. நம்ம விடிவி கணேஷ் வந்து நம்ம கவின்கிட்ட என்ன பிரச்சனைங்கிற மாதிரி கேட்கும்போது தான் வந்து நம்ம கவின் வந்து காதல் பண்ணால் என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சூப்பராக காட்டியிருந்தாங்க. அந்த விஷுவல்ஸும் அந்த டைலாக் பேசுகிறதும். ஸோ காசு போகும், மன நிம்மதி போகும், அதுக்கப்புறம் செலவாகும், அதுக்கப்புறம் பாடி கண்டிஷன் இருக்காது, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் வருங்கிற மாதிரி கட் பண்ணி ஒரு மாதிரி ஒரு இதுக்கும் இன்னொரு சீன் காட்டி சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம சக்தி அண்டு இன்னொரு பொண்ணு கூட வந்து ஏதோ ஒரு ஃபைட்டு போல். அப்போதைக்கு வந்து ஒரு காமெடி சீன் கட்டையால் அடிப்பேன் அந்த மாதிரிலாம் சொல்லி செம்மையாக ஒர்க் ஆகுது. காமெடிலாம் சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கவின் வந்து இதில் என்னவா நடிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராக் ஸ்டார் அனிருத் அவரோட ஒரு ஃபேன் பாயாக நடிச்சிருக்காரு. ஸோ அந்த செவுத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம அனிருத்தோட ஃபோட்டோஸ்ல எல்லாம் வச்சு சூப்பராக ஒரு மாதிரி டிப்ரெஷன், லவ் பண்ணால் எவ்வளோ பிரச்சனை வருங்கிற மாதிரி கத்துற மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் பின்னாடி வந்து அனிருத்தோட ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப கத்துற மாதிரி ஒரு காட்டியிருந்தாங்க. டிப்ரெஷனில் வந்து கத்துற மாதிரி காட்டியிருந்தாங்க. அது பார்க்க ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு அந்த கட்டு. ஸோ காதலே பண்ணக்கூடாத மாதிரி காட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணால் வந்து நம்ம கவின் அண்ட் பிரீத்தி அஸ்ரானி அவங்களோட கெமிஸ்ட்ரி காட்டியிருந்தாங்க. அது வந்து சூப்பராக இருந்துச்சு அந்த பாட்டு. ஸோ டீசரில் பார்த்த மாதிரி வந்து நம்ம கவின் அண்ட் பிரீத்தி அஸ்ரானி 2 பேரோட ஒரு மேஜிக்கான ஒரு கெமிஸ்ட்ரி காட்டியிருந்தாங்க. அது பார்க்க சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி வந்து இந்த காலத்தில் யூத்துக்கு வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி வந்து இப்போலாம் லவ் வந்து உண்மையாக பண்ண மாட்றாங்க. இன்ஸ்டாவில் போஸ்ட் போடுறதுக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதையே வந்து ஒரு டைலாக்காக வச்சு ஒரு மாதிரி சூப்பராக அந்த காட்டியிருந்தாங்க. ஒரு எஃபெக்டில் வந்து நம்ம கவின் அண்ட் பிரீத்தி அஸ்ரானி 2 பேரும் வந்து இன்ஸ்டாகிராமுக்காக லவ் பண்ணுற மாதிரி, அதில் போஸ்ட் போடுற மாதிரிலாம் காட்டியிருந்தாங்க. அது மாதிரி ஒரு மாதிரி யூனிக் கான்செப்டாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது இந்த காலத்து ஒரு யூத்துக்கு வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம டான்ஸர் அருள் வந்து அவரோட லவ்வரை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி ஒரு 2 லைன் சொல்கிறாரு. அது கிரிஞ்சாக இருக்கனால வந்து நம்ம விடிவி கணேஷ் வந்து அவர் அடிக்கிறாரு. அந்த சீன் வந்து ஒரு மாதிரி சூப்பராக காமெடியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம கவின் அண்ட் பிரீத்தி அவங்களோட ஒரு டான்ஸ் பாட்டு காட்டுறாங்க. அது சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக செமையாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம சர்ச்சில் வந்து நம்ம கவின் அண்ட் பிரீத்தி அஸ்ரானி உட்காந்த மாதிரி ஸோ செம க்யூட்டாக இருந்துச்சு அந்த சீனு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரீத்தி அஸ்ரானி வந்து ஃபர்ஸ்ட் கிஸ் பற்றி சொன்னோடனே வந்து நம்ம கவினுக்கு வந்து ஒரு விஷுவல்ஸ் போகுது. ஸோ அவருக்கு பாதிக்கப்பட்ட விஷயம் ஃபர்ஸ்ட் கிஸ்ல அது வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு சீன் வருது. அது சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷனாக இருக்கும். நம்ம கவின் வந்து ஃபர்ஸ்ட் கிஸ் அப்போ நடந்த ஒரு சம்பவம். ஸோ தியேட்டரில் வந்து ஒரு மாதிரி சூப்பராக எடுத்து வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபேண்டசி எலமெண்ட் பார்க்க தான் வெயிட்டிங். அதை கட் பண்ணால் வந்து நம்ம காமெடி போர்ஷன்ஸ்லாம் காட்டியிருந்தாங்க. நம்ம கவின் அண்ட் விடிவியோட காம்போ, அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக வந்து நம்ம கவின் அண்ட் ஆர்ஜே விஜய் அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். அவங்க காம்போலாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த காமெடிலாம் போர்ஷன்ஸ்லாம் வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு ட்ரெய்லர்லேயே. ஸோ படத்துலேயும் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ காமெடி அதுக்கப்புறம் வந்து பிளாட் எல்லாம் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா வந்து நம்ம கவினுக்கு வந்து வேறு லெவல் சம்பவம் பண்ணும் இந்த மூவி. ஸோ ஸ்டார் அண்ட் பிளடி பர்கருக்கு அப்புறம் வந்து ஒரு கம்பேக் மூவியாக இருக்கும். இதில் ஆர்ஜே விஜய் அண்ட் விடிவி கணேஷ் அவங்க காம்போ, அதுக்கப்புறம் நம்ம கவின் அண்ட் ஆர்ஜே விஜய் விடிவி கணேஷ் 3 பேரோட காம்போவும் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு ட்ரெய்லர்லேயே. ஸோ படத்துலையும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ட்ரெய்லரில் வந்து நம்ம கவின் அண்ட் பிரீத்தி அஸ்ரானி 2 பேருக்கும் வந்து பிரேக்கப் ஆகிற மாதிரி காட்டியிருந்தாங்க. அந்த போர்ஷன்ஸ், பிஜிஎம், விஷுவல்ஸ்லாம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதில் வந்து ஒரு டைலாக் வரும். இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணணும்னா உடனே ஸ்டாப் பண்ணிடணும், கண்டினியூ பண்ணிட்டு கமா போட்டே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வரும். ஸோ அது வந்து இந்த யூத்துக்கு வந்து செமையாக கனெக்ட் ஆகும். கட்ஸ் வந்து ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. நம்ம கவினோட ஃபர்ஸ்ட் கிஸ் அப்போ வந்து நடந்த சம்பவம்னு நினைக்கிறேன். ஸோ நெருப்பில் வந்து நம்ம கவின் வந்து ஓடி வர மாதிரி அதில் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ வண்டி ஓட்டும்போது அதுக்கப்புறம் அந்த கட்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக வந்து இன்னும் பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. தேவயானி, பிரபு, இன்னும் நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க கேரக்டர்ஸும் ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. ஸோ இன்னும் படம் பார்த்தா இன்னும் அவங்க கேரக்டர்ஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நல்லா புரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கவின் அண்ட் பிரீத்தி அஸ்ரானி ஃபஸ்ட்டு லவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரியிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து கிஸ் அடிக்கிறாங்களா இல்லையா அந்த மாதிரி தான் கதை இருக்கும். ஸோ அதில் ஒரு ஃபேண்டசி எலமெண்ட் இருக்குது. அது என்னங்கிறத வந்து நம்ம சதீஷ் மாஸ்டர் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாரு. நம்ம படம் பார்த்தா தெரியும் அது என்ன ஃபேண்டசி எலமெண்ட். இந்த ட்ரெய்லரில் வந்து நம்ம கவின் வந்து யாராச்சும் லிப் லாக் பண்ணுறத பார்த்தா வந்து அவரோட விஷுவல்ஸு, அவருக்கு நடந்த விஷுவல்ஸ்லாம் வந்து ஞாபகம் வந்துருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த ட்ரெய்லர்லையும் காட்டியிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு ஃபேண்டசி எலமெண்ட், சர்ப்ரைசிங் எலமெண்ட்டாக இருக்கும். அது என்னன்னு வந்து படத்தை பார்த்தா தான் தெரியும். ஸோ மொத்தத்தில் வந்து ட்ரெய்லர் வந்து ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. ஸோ ஜென்சிக்கு வந்து கனெக்ட் ஆகிற ஸ்டோரி மாதிரி இருக்குது. இதில் வந்து காமெடி, லவ் எல்லாமே வந்து சூப்பராக செட் ஆகிருக்கு. ஸோ படமும் வந்து ஒரு மாதிரி பக்காவாக இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஸோ நம்ம டான்ஸர் சதீஷ் மாஸ்டர் அதுக்கப்புறம் ஜென் மார்ட்டின் 2 பேரும் வேறு லெவலில் கலக்கியிருக்காங்க. இந்த படம் வந்து செப்டம்பர் 19 வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இதில் வந்து எல்லா கேரக்டர்ஸுமே சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சக்தி, ஆர்ஜே, விஜய், அதுக்கப்புறம் வந்து பிரீத்தி அஸ்ரானி அவங்க கெமிஸ்ட்ரி 2 பேரும் கெமிஸ்ட்ரி வந்து சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து விடிவி, அதுக்கப்புறம் தேவயானி, பிரபு எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரெய்லரே ஒரு மாதிரி பவர் பேக்டாக சூப்பராக இருக்குது. ஸோ படம் வந்து செமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிளிக் ஆச்சுன்னா கன்ஃபார்மாக கவினுக்கு வந்து ஒரு பெரிய கம்பேக் மூவியாக இருக்கும். இது ட்ரெய்லரும் வந்து சூப்பராக இருக்குது. வெயிட் பண்ணதுக்கு வந்து செம்ம ஒர்த்து ட்ரெய்லரு. ஸோ இன்னொரு 10 நாள் தான் இருக்குது கவின் மூவி வந்து கிஸ் மூவி வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு. இன்னும் ப்ரொமோஷன் தான் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இனிமேல். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம கவின் கிங்டம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு போயிருங்க. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் யூர் வாட்சிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.